இந்த தீர்ப்புல நம்ம என்ன எதிர்பார்த்தோம், உலகமே என்ன எதிர்பார்த்தது, இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அத்தனை பேருக்கும் ஒரு கவலையான ஒரு விரக்தியான நிலைதான் வந்திருக்கிறது. எது எப்படி போனாலும் உடனடியான ஒரு சீஸ்ஃபயருக்கு உத்தரவாக இது வர வேண்டும் என்பதை பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எடுத்த முயற்சி வீணாகவில்லை. அவர்கள் ஆதாரங்களை துல்லியமாக சமர்ப்பித்தார்கள். துல்லியமாக ஹமாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். காசாவில் இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கிறது என்பதை மிக அழகாக எடுத்து இந்த உலகத்திற்கு சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்து விட்டது என்று அறிவித்திருக்கிறார்கள். இது இந்த கோர்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கீழே வருது. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இல்லை, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றது நம்ம ஆல்ரெடி தெளிவாக பார்த்துருக்கோம். இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா பண்ணுறது அவன் தான் பண்ணுறான். ஆனால் அவன் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும்னா இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஹமாஸ் போராளிகள் தான் பாலஸ்தீன மக்களை போட்டு கொடுமைப்படுத்துகிற மாதிரியும், அதை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிற மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா பொய்யா சொல்கிறார். அதாவது எப்படின்னா, இந்த பாலஸ்தீனியர்கள் அவர்களுடைய நாட்டு பெண்களை கொண்டாங்களா, பெண்களை கற்பழித்தார்களா, அவருடைய மிகப்பெரிய த்ரெட்டனாக இருந்தாங்க, எங்கள் பலரை கொன்று விட்டார்கள். காசா மீதான இன அழிப்பு சம்பந்தமாக ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்து அதோட விசாரணையை நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ அதோட இடைக்கால உத்தரவு வந்திருக்கு. அந்த உத்தரவு ஒவ்வொருத்தருக்கு எப்படி பார்க்குறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் லாஸ்ட்டில் என்னுடைய பார்வை என்ன, நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக இவங்க எல்லாரும் உள்ள கருத்துக்களை பார்த்த பிறகு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியாளர், ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் உடைமையாளர் ஐயா உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாங்கிறத பாருங்க. அவரோட பார்வையில் இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கிறாங்கிறத நீங்க பாருங்க. இஸ்ரேல் விவகாரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்திருக்கு. அதாவது என்னென்னா, தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது, உடனடியாக இந்த போரை தடுத்து நிறுத்த வேண்டும், இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இஸ்ரேலை போரை நிறுத்துவதற்கு வலியுறுத்த வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் என்னென்னா சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. போன ஒரு மாதம்தான் ஆச்சு. ஸோ ஏற்கனவே பல வழக்குகள் என்னென்னா வருஷக்கணக்காக நீண்டு கடைசியில் அது பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நீர்த்து போயிடும். ஸோ அப்படி தான் நம்ம முதல்ல நினச்சோம், எதிர்பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 15 நாடுகளை சேர்ந்த நீதிபதிகள் அதில் பங்கேற்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க தலைமையிலான நீதிபதி தான் இதுக்கு இந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கு தலைவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேசில், இந்தியா, சைனா, பிரான்ஸு, ஜெர்மனு, ஸ்லோவேக்கியா, அப்புறம் உகாண்டா, மொராக்கோ இப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான், இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, இப்படி பார்த்தீங்கன்னா 15 நாடுகளை சேர்ந்த நீதிபதிகள் இதில் பங்கேற்றாங்க. விசாரணை தீவிரமாக நடந்தது. ஸோ அந்த விசாரணைக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இஸ்ரேல் வழக்கறிஞர் வாதாடும் போதே நடுவில் 4 பக்கத்தை காணான்னு சொல்லி 2 பேப்பர் தொலைச்சி தேடிட்டு இருந்த காமெடி காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம், இந்த சீரியஸான விஷயத்துலையும் கூட. ஸோ அதற்கான தீர்ப்பு இன்று வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறார்கள். என்ன வாசிச்சிருக்காங்க நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். I shall now read out the operative part of the order. For these reasons, the court indicates the following provisional measures. 1. By 15 votes to 2, the State of Israel shall, in accordance with its obligations under the Convention on the Prevention and Punishment of the Crime of Genocide in relation to the Palestinians in Gaza, take all measures within its power to prevent the commission of all acts within the scope of Article 2 of the Convention. In particular, A. Killing members of the group. B. Causing serious bodily or mental harm to members of the group. C. Deliberately inflicting on the group conditions of life calculated to bring about its physical destruction in whole or in part. And D. Imposing measures intended to prevent births within the group. In favor, President Donahue, Vice President Gevorgian, Judges Tomka, Abraham, Benuna, Youssef, Shway, Bandari, Robinson, Salam, Iwasawa, Nolte, Charlesworth, Branch, Judge Ad hoc Moseneke. Against, Judge Sabatinde,
Judge Ad Hoc Barak. By 15 votes to 2, the State of Israel shall ensure, with immediate effect, that its military does not commit any acts described in point 1 above. Measures to ensure the provision of urgently needed basic services and humanitarian assistance to address the adverse conditions of life faced by Palestinians in the Gaza Strip. பார்த்தீங்களா, நீதிபதி வந்து அதாவது இந்த 15 நீதிபதிகள் சார்பாக இந்த நீதிபதி வந்து இந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து நிச்சயமாக போர் குற்றம் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதாவது வயதானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மருத்துவமனை மீது குண்டு போட்டிருக்கிறது இஸ்ரேல். இதற்கான எல்லா ஆவண ஆதாரங்களும் இருக்கிறது. இதை தான் நாங்கள் அலசி ஆராய்ஞ்சோம், அவருடைய வாதங்களையும் கேட்டோம், எல்லாத்தையும் பார்த்தோம். எனவே வந்து இவர்கள் போர்க்குற்றம் புரிந்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து என்னதான் சொன்னாலும் பாலஸ்தீனிய மக்களை வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. அவர்களோட அடிப்படை உரிமையை பறிச்சிருக்கீங்க, அவர்களுக்கு உணவு இல்லாமல் அலைய விட்டுருக்கீங்க, ஒருவேளை உணவு கூட இல்லாமல் அலைய விட்டுருக்கீங்க. இது எல்லாமே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. எனவே உடனடியாக இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும், மேலும் இஸ்ரேல் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சர்வதேச நீதிமன்ற நீதிபதி வந்து தன்னுடைய அறிக்கையை வாச்சார். பார்த்தா ஃபுல் டீட்டெயிலாக வாச்சார். இது முடிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த தீர்ப்பு வந்த உடனே வந்து தண்ணி காலில் ஊற்றுன மாதிரி உடனடியாக என்னென்னா இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து மக்களிடம் பேசினார். அவர்கள் நாட்டோட டிவியில் பேசினார். பார்த்தீங்களா, ரொம்ப ஆவேசமாக பேசினார்ல. இவர் என்ன சொல்கிறாருன்னா, பொய்யா சொல்கிறார். அதாவது எப்படின்னா, இந்த பாலஸ்தீனியர்கள் வந்து அவர்களுடைய நாட்டு பெண்களை கொண்டாங்களா, பெண்களை கற்பழித்தார்களா, அவர்களுடைய மிகப்பெரிய த்ரெட்டனாக இருந்தாங்க, எங்கள் பலரை கொன்று விட்டார்கள். அப்போ எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இதை தவிர வேறு இல்லை. யார் எந்த நாடுகளை ஆதரித்தாலும் சரி எதிர்த்தாலும் சரி நாங்கள் வந்து இதை விட மாட்டோம். கடைசி ஹமாஸ் இருக்கிற இதைத்தான் முத நாள்லேருந்து அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கார். அதனால் கடைசி ஹமாஸ் ஒழியும் வரை நாங்கள் போரிடுவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் சொல்லியிருக்காரு. யார் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் கொண்ட கொள்கையில் இருக்கிறோம், நாங்கள் எப்படி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம், கடைசி ஹமாஸ் ஒழிய வரைக்கும் நாங்கள் இதை செய்து கொண்டே இருப்போம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவர் என்ன சொல்கிறாருன்னு. சரி, நம்ம நீ அடுத்த ஊடகவியாளர் வினோத வாய்ஸின் உரிமையாளர் ஐயா கிருஷ்ணவேல் அவர்கள் எப்படி இந்த விதியை பார்க்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரல, அதுதான் வருத்தம். நம்ம எதிர்பார்த்தது முழுமையான சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்லேருந்து தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்கள் கொஞ்சம் கொலான்னு கொடுத்துருக்குறாங்க. அது இன்டைரக்டாக சீஸ் ஃபயர் மாதிரி சொல்லியிருக்கு, ஆனால் சீஸ் ஃபயர்னு சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் தனது பவருக்கு உட்பட்ட எல்லா வேலைகளையும் செய்து பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கணும், அவர்களுக்கு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நடக்கக்கூடிய கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா பண்ணுறது அவன் தான் பண்ணுறான், ஆனால் அவன் வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும்னா இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஹமாஸ் போராளிகள் தான் பாலஸ்தீன மக்களை போட்டு கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் அதை வந்து இஸ்ரேல் தடுத்து நிறுத்தணும்னு சொல்கிற மாதிரி எனக்கு சத்தியமாக புரியல அவங்க சொன்ன அந்த வார்த்தை. அதாவது உதவி பொருள்கள்லாம் போய் சேர்றதுக்கு வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அது மகிழ்ச்சி. ஆனால் பாலஸ்தீன மக்களின் மீது நடத்தப்படும் கொடுமைகளை இஸ்ரேல் தடுக்க வேண்டும் அப்படின்னா எப்படி, என்ன சொல்லியிருக்கணும், இஸ்ரேல் நிறுத்த வேண்டும்னு சொல்லியிருக்கணும். பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படும் வன்முறைகளை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும்னு சொல்கிறதுக்கும் இஸ்ரேல் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. தீர்ப்பு என்னவோ பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தான் வந்திருக்கு, அதில் மறுப்பு அதை மாற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சொல்லியிருக்க வார்த்தைகள், பயன்படுத்தியிருக்கக்கூடிய சொற்கள், அதன் பொருள் தான் எனக்கு புரியலை. புரியுதுங்களா? அந்த தீர்ப்பில் அந்த இதுவும் தற்காலிக தீர்ப்பு தான், முழுமையான தீர்ப்புன்னு வரல. இந்த தற்காலிக தீர்ப்பில் கூட அவர்கள் ஒரு இடத்துல கூட சீஸ் ஃபயர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. சீஸ் ஃபயர்ன்ற வார்த்தையெல்லாம் அதை சொல்லணும், அதை ஏன் சொல்லவில்லை அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ஏன்னா நான் எதிர்பார்த்தது அவர் தான் சொல்லியிருப்பாங்கன்னு அந்த செய்தி வந்தோடனே ஆவலோடு எடுத்து பார்த்தா ஒரு மாதிரி வளவளா கொலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. மொத்தத்தில் அவர்கள் வந்து பாலஸ்தீன மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்கணும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அவங்க சொன்னதில். அதுலேயும் சொல்லியிருக்காங்க ஜீனோசைட் அப்படின்ற வார்த்தையை தெளிவாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த இனத்தில்
குழந்தைகள் பிறப்பதை தடுப்பதற்கு உண்டான வேலைகள் யாராவது செய்தால் அதை இஸ்ரேல் எப்படி தடுக்கும் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அதை இஸ்ரேல் தடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் எப்படி தடுக்கணும்னு நமக்கு புரியலைன்றது தான் விஷயமே. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. சரி, மகிழ்ச்சி, இது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இப்படியாக ஒரு தீர்ப்பு அது வந்தது அப்படின்னு சந்தோஷப்படலாம். அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, இதை எதிர்த்து பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு பெரிய அறிக்கை விட்டுருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அதை வாசிச்சிடுவோம், அந்த அறிக்கையவே வாசித்து பார்த்துடலாம், ஏன்னா நம்ம வார்த்தைகளை மாற்றி ஈத்திலாம் சொல்ல வேணாம். Prime Minister Benjamin Netanyahu, in reference to the decision of the International Court of Justice in The Hague, Israel is fighting an unjust war. We are fighting against the Hamas monsters who murdered, raped and kidnapped our citizens. We will continue to do everything to protect ourselves and our citizens while upholding the international law. Like every country, Israel has the basic right to self-defense. The Hague Tribunal rightly rejected the outrageous demand to deprive us of this right. But the very claim that Israel is committing genocide against the Palestinians is not just false, it is outrageous. And the court's willingness to discuss it all is a mark of disgrace that will not be erased for generations. We are fighting a just war, and we will continue it until complete victory, until we defeat Hamas, return all the abductees, and ensure that Gaza will no longer pose a threat to Israel. அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, குறைந்தபட்சம் இஸ்ரேலுக்கான தற்காப்பு அப்படின்றதுல அதில் ஐசிஜே தலையிடவில்லை, அதாவது சீஸ் ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லலைன்றதை அவர் அப்படி சொல்கிறார். போரை நாங்கள் தொடருவோம், ஆனால் இஸ்ரேல் ஜீனோசைடு செய்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டது தவறு மட்டுமில்லை, மன்னிக்க முடியாத குற்றம். இன்னும் பல தலைமுறைகளுக்கு இந்த பழி இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கு கோர்ட்டு மீது இந்த பழி துடைக்க முடியாத ஒரு பழியாகத்தான் இருக்க போகிறது. இந்த போரை நாங்கள் இப்போதைக்கு நிறுத்த மாட்டோம். ஹமாஸை முழுமையாக வென்று அவர்களை அழித்தொழித்த பிறகுதான் இந்த அகதிகளை மீட்ட பிறகுதான் நாங்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த செய்திகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர்கள் அடங்க போகிறதில்ல, இஸ்ரேல் திருந்த போகிறதாகவே இல்லை அப்படின்றது தான் அவர்களின் ஸ்டேட்மெண்ட்டில் தெரியுது. இதற்கு பதிலாக ஹமாஸ் என்ன ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது நெத்தன்யாகு கொடுத்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஹமாஸ் கொடுத்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை பார்ப்போம். Press statement on the decision of the International Court of Justice. The Islamic Resistance Movement Hamas welcomes the decision of the International Court of Justice in The Hague, which has proven accusing the occupying power of genocide, in which the occupation army demands the protection of the civilians and the lifting of the siege imposed on our people in the Gaza Strip, and respect for its duty as an occupation force within the framework of the international law and the international humanitarian law. And this decision means stop all forms of aggression against Palestinian people in Gaza. We call on the international community to compel the enemy to implement the court decision and stop the crime of genocide, which continues against our people, and we look forward to the final decision of the court to condemn the occupying state to commit the crime of genocide, war crimes, and crimes against humanity. And the decision opens the way for enemy leaders accountable for the crimes before an international court. International crimes emphasizing the rights of our Palestinian people to decide the fate, establish an independent state, and return to its land and its house from which it was forcibly abandoned. In line with the international decision in particular, we in the Hamas movement value the authentic position of the Republic of South Africa, its support for our Palestinian people and its justice, its savior endeavor to push the aggression on the Gaza Strip, and its rejection of brutal occupation crimes. And we also thank all the countries that expressed their support for the noble human move.
இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட், ஹமாஸ், January 26, 2024. ஸோ ஹமாஸ் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸோட தற்காலிக தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த போர்க்குற்றங்களுக்கு இஸ்ரேலை சார்ந்த தலைவர்களை நீங்கள் அக்கௌண்டபிள் ஆக்குங்க, அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்துங்க. இந்த வேலையை செய்வதற்கு பல உலக நாடுகள் ஐசிஜேக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் இந்த தீர்ப்பில் எங்களுக்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் பேசிய அனைத்து நாடுகளுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இதன் மூலமாக இஸ்ரேல் உடனடியாக தங்கள் ஆக்கிரமித்த பகுதிகளை விட்டு வெளியேறி பாலஸ்தீன மக்கள் தங்கள் ஏற்கனவே வசித்து வந்த வீடுகளுக்கு திரும்புவதற்கு ஏதுவாக அனைத்து நாடுகளும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸிடம் அழுத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு மொத்தமாக அவங்க சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இங்கேயும் அவர்கள் குறிப்பிடலை, யார் ஹமாஸும் குறிப்பிடலை, சீஸ்ஃபயர்ன்றது சொல்லலையே அப்படின்றத ஹமாஸும் குறிப்பிடலை. ஆனால் இஸ்ரேல் அதை குறிப்பிட்டிருக்காங்க, எங்களை போரை நிறுத்த சொல்லவில்லை, அதனால் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு. கோர்ட்டும் அந்த மாதிரி தான் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அறகுறையாக நீங்கள் ஜீனோசைடை தடுக்கணும், ஆனால் போர் புரியறதை பற்றி நாங்கள் இப்போதைக்கு ஒன்றும் சொல்லலைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சீஸ்ஃபயரை பற்றி யாரும் பேசலை. சீஸ்ஃபயர் வராமல் எப்படி அமைதி திரும்பும் என்று நமக்கும் தெரியவில்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா அவர் என்ன சொல்கிறாங்கன்னு. அடுத்தது ரவிக்குமார் சோமு சேனலுடைய உடமையாளர் யூடியூபர் ரவிக்குமார், அவர் எப்படி இந்த தீர்ப்பை பார்க்குறாருங்கிறத பாருங்கள். இது இந்த கோர்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கீழே வருது. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இல்லை, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றது நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். சரி, இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னென்னா, இஸ்ரேல் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. ஏன்னா நம்ம வாதங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம், அமெரிக்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால் ஜட்ஜஸ் நம்மளுக்கு சாதகமாக வந்துவிடுமோ அப்படின்ற மாதிரியான இதில் இருந்திருப்பாங்க. ஆனால் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அனைத்து வித முகாந்திரமும் இருக்கிறது. அதாவது இஸ்ரேல் தரப்பில் சொல்லப்படுகிற நியாயங்களை நான் இப்போதைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நியாயங்கள் முகாந்திரம் அனைத்தும் உள்ளது. ஸோ இஸ்ரேல் நிச்சயம் வார் கிரைம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை முதல் எடுத்தவொடனே பொடேன்னு போட்டாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்கள்ல, நான் நீங்கள் குற்றவாளி தான், வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சஃபிஷியன்ட் ஆஃப் கன்க்ளூஷன் அப்படின்னா, தேவையான ஆதாரங்களை சவுத் ஆப்பிரிக்கா, இஸ்ரேல் கிடையாது, சவுத் ஆப்பிரிக்கா எங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கு. இதில் நாங்கள் ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதங்கள் என்ன அப்படின்னா, இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலட் இருக்கிறார் இல்லையா, அவர் சொன்ன வார்த்தை ஹியூமன் அனிமல்ஸ், மனித மிருகங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை எங்களுக்கு இன்னும் உறுத்தலாகவே இருக்கிறது. ஸோ அந்த வார்த்தை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டையும் நாங்கள் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கிளியரான எவிடன்ஸாக இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கேலட் அவரோட வசனத்தை குறிக்கோளாக சொல்லியிருக்காங்க. குறிக்கோள் அப்படின்னா ஒரு அண்டர்லைன் எடுத்து அந்த வார்த்தையை ரொம்ப பிரதிபலிப்பாக சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசா மீதான இனப்படுகொலையை தடுக்க இஸ்ரேல் அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என நம்புகிறோம். எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது எடுக்க வேண்டும்னு இந்த இடத்துல கட்டாயப்படுத்தலை, எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ஃபைனலாக கிடைக்கிது நம்ம இதுக்கான சொல்யூஷன். ரெண்டாவது பாயிண்ட் என்ன, இராணுவம் எந்த இனப்படுகொலை செயல்களையும் செய்யாமல் இருப்பதை இஸ்ரேல் அரசு உறுதி செய்யும் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. மூன்றாவது பாயிண்ட், அதாவது 16-1 நான் சொல்கிறேன். நான் இனப்படுகொலைக்கான அனைத்து பொது வேண்டுகோள்களையும் தண்டிக்க இஸ்ரேல் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும். அதாவது அவங்களை தண்டிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் நாங்கள் நம்புகிறோன்னு இருக்காங்க. காசா பகுதியில் வாழ்க்கைக்கு பாதகமான நிலைமைகளை தீர்க்க இஸ்ரேல் உடனடி மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாதகமான நிலைமைகள் அப்படின்னா மனிதாபிமான உதவிகளாக இருக்கட்டும், இல்லை பாலஸ்தீன மக்கள் வாழ்வதற்கான தீர்ப்புகளாகட்டும், எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. 15-2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனப்படுகொலையை பாதிக்கும் செயல்களில் ஆதாரங்களை பாதுகாக்க இஸ்ரேல் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்கும். எதையும் நீங்கள் அழித்திடக்கூடாது, மற்ற எதுவும் செய்யக்கூடாது, நீங்கள் கண்டிப்பாக பாதுகாப்பீங்கிற நம்பிக்கையில் இருக்கோம். ஸோ லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஒரு மாதத்திற்கு இந்த நீதிமன்றனுடைய தீர்ப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஃபாலோ பண்ணதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, மனிதாபிமான அடிப்படையில் உதவிகளை செஞ்சீங்களா, போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தினீங்களா, எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலாக கொண்டு வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அப்போது உங்கள் தரப்பு நியாயங்களை நீங்கள் கொண்டு வாங்க, உங்கள் தரப்பு நியாயங்களை நாங்கள் கேட்குறோன்னுட்டாங்க. இப்போதைக்கு இதுதான் இறுதி தீர்ப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இது இஸ்ரேல் தரப்பில் பயங்கரமான ஒரு ஷாக். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா தரப்பில் இது சந்தோஷப்பட்டிருக்கிறாங்களா அப்படின்னாங்கன்னா 50% தான் எங்களுக்கு சந்தோஷன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா தரப்பாக வாதிட்டவங்க எல்லா டிவி சேனல்லையும் இது நேரலை வந்து விட்டுருந்தாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா எடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க. நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு 100% ஒரு உத்தரவிடுற மாதிரி சொல்லலை இல்லையா, அந்த ஒரு வார்த்தையை எதிர்பார்த்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஆனால் அந்த ஒரு வார்த்தையை சொல்லலை. இது எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் அளிக்கின்ற ஒரு செயலாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்றிருக்கிறாங்க. உடனடியாக வார் நிறுத்தத்தை அனௌன்ஸ் பண்ணுங்கள், இந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, இது எதோடு விட மாட்டோம், இன்னும் யூஎஸ் இருக்காங்க, யூகே இருக்காங்க, அவங்க மீது நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம். அவங்க மீது ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இனப்படுகொலைன்னு வந்து விட்டது, எங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வந்து விட்டது. அப்போ இதற்கு ஆதரவாக இருந்த நாடுகளையும் ஏன் தண்டிக்கக்கூடாது, அவங்களும் தானே பின்னாடி வந்தாங்க, அவங்களையும் போடு 2 கேஸு அப்படின்ற அளவுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்க. சரி, இந்த தீர்ப்புக்கு நெதன்யாகு தரப்பில் இருந்து ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல உங்ககிட்ட நான் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து புடின் கைது வாரண்ட்டே பிறப்பிச்சிட்டாங்க. அப்படி ஆக்சுவலாக ஐசிஜியை விட இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம அதுக்கான காரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஆனால் இதுவரை கைது செய்தாங்களான்னா கைது செய்யலை. சரி, இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய ஃபைனல் தீர்ப்பு இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு எதிர்பார்ப்பு கொண்டு வந்தாங்க இல்லையா, உடனடியாக வார் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கணுன்ற ஒரு முடிவு வந்து அனௌன்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி வார்த்தை சொன்னாங்க இல்லையா. அதற்கு வந்து இவங்க அந்த 1 மாதம் கேப் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ஃபைனல் இறுதி தீர்ப்பாக இஸ்ரேல் தரப்போ வந்து 1 மாதம் கொடுக்காம இங்கே இருக்கக்கூடிய கோர்ட் வந்து நான் உடனடியாக வார் நிறுத்தத்தை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொண்டு வந்தாங்கன்னா இதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் இங்கே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு கொண்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாடுகளும் தலைமை நாடுகளில் இருக்கக்கூடிய 6 நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. அதில் அமெரிக்கா வீட்டோ கொண்டு வந்துடுவாங்க, யூகே வீட்டோ கொண்டு வந்துடுவாங்க. வீட்டோ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஃபைனலாக இவங்க அவங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கொண்டு வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையில் தான் அமெரிக்கா இருக்கிறது. சரி, ஃபைனலாக யாருக்கு சாதகம் வருது வரலன்றது அப்பாற்பட்ட விஷயம். பட் உலகளாவிய அளவில் அமாசி மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியில் இது முதல் கட்ட வெற்றி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா இதை நாங்கள் எதிர்பார்த்தோம், மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தோம். இந்த எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைச்சிருச்சு. எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்துக்கான ஒரு முதல் ஸ்டெப்பு வந்து இது கிடைத்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான ரிசல்ட் வருமா அப்படின்னா அது கேள்விக்குரிய நம்ம அதான் போட்டோம். யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் போயிட்டு ஃபைனலாக கொண்டு வந்து அதை எந்த நாடுமே வீட்டோ அதிகாரம் கொண்டு வந்து தடுக்காமல் இருந்தால் மட்டும்தான், இல்லை கோர்ட்டு வந்து நிறுத்துங்கள்ன்றாங்க. இப்போ பெஞ்சமின் நெதன்யாகு இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு, இது வந்து அன்ஃபேர், இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு, எங்கள் பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எங்கள் மக்களை அநீதின்னு சொல்லிட்டு நிறைய கொஞ்சம் உருக்கமான டைலாக்லாம் நிறையா சொல்லிட்டார். ஏன்னா எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக நாங்கள் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியில் வேறு யாருமே இடைநின்று தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது, இதை நாங்கள் ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணோம், யார் பண்ணி என் பேச்சை கேட்கல, கூட்டுங்க இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட்டி அந்த நாட்டை கைது பண்ணுங்கன்ற அளவுக்கு சொல்லலாம். ஆனால் அதுக்கு எல்லா நாடுகளும் உடன் பண்ணணும், அது ஆகுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. சரி, நம்ம இதை பற்றின விவாதங்களை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். நிறைய நாடுகள் இன்க்ளூடிங் ஜெர்மனி கூட என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்ப கட்டத்தில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னாங்கன்னா, இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா கொண்டு வந்த இதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் கனடா எதிர்க்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு இன்றைக்கி ஜெர்மனி அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து கீழே தொங்கிட்டாங்க. என்ன காரணம்னா, இல்லை ரைட்டு தான், இந்த திருப்பி ஏற்றுக்கலாம், இஸ்ரேல் கொஞ்சம் வார் நிறுத்தத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஏன் இஸ்ரேலுக்கு ஆதரவான அதை இஸ்ரேல்ன்ற பாருங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த தீர்ப்பை வரவேற்கன்னு சொன்னால் ஒரு வழியாக, ஏன்னா நிறைய மக்கள் இன்னும் இறத்துட்டே தாங்கிறாங்க. இதுக்கான தீர்வு தாக்குதல் அல்ல, போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக கூட தீர்வு கொண்டு வரலாம், அதை நோக்கி செல்லுமா அப்படின்ற ஒரு அடிப்படையில் சொன்னேன். பட்
இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியல. ஆனால் இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் ரிசல்ட்டையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொடுத்த தீர்ப்புகளை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, கடைசியாக நம்ம பார்க்குறது இலங்கை தமிழர் யூடியூபர் ரஸ்மின் எம்ஐசி யூடியூப் தளத்தின் உரிமையாளருமான ரஸ்மின் அவர்களின் பார்வையில் இந்த தீர்ப்பு எப்படி பார்க்குறார்கள் பாருங்க. கிட்டத்தட்ட 17 நீதிபதிகள் கலந்து கொண்ட இந்த விசாரணையினுடைய தீர்ப்பு இன்றைய தினம் இலங்கை இந்திய நேரப்படி 5:30 மணி முதல் வழங்கப்பட ஆரம்பித்து தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த 17 நீதிபதிகள் கலந்து கொண்ட வழக்கு விசாரணையில் இன்றைய தினம் தீர்ப்பளிக்கப்படும் போது 16 நீதிபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். 17வது நீதிபதி என்னிடத்தில் அறிவித்துவிட்டுத்தான் இன்றைக்கு வரவில்லை என்கிற செய்தியை தலைமை நீதிபதியும் சொல்லியிருந்தார். இதே நேரத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிற இடத்திற்கு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சட்டக்கலை அறிஞர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டிருந்தார்கள். பல நாடுகளை சேர்ந்த சட்டத்துறை அறிஞர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அந்த பெஞ்சை நீங்கள் பார்க்க முடியும். அந்த தீர்ப்பு சொல்லுகிற நீதிபதிகளுடைய குழாம் தான் இதிலே காட்சிப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்த தீர்ப்பை உலகத்திற்கு அறிவித்த நீதிபதி அதாவது தலைமை நீதிபதி இவர்தான் இந்த காட்சியை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த தீர்ப்பில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம், உலகமே என்ன எதிர்பார்த்தது, இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த நீதிமன்றம் நேரடியாக 2 விஷயங்களை சொல்லும் என்று சவுத் ஆப்பிரிக்கா எதிர்பார்த்தது. சவுத் ஆப்பிரிக்காவினுடைய வழக்கினூடாக முழு உலகமும் எதிர்பார்த்தது. என்ன 2 விஷயத்தை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம்னா, முதலாவது நிரந்தர அல்லது தற்காலிக சீஸ்ஃபயர் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை இந்த நீதிமன்றம் தீர்ப்பாக சொல்லும் என்று எதிர்பார்த்தார்கள். 2வது உலகமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் ஜெனசைட் செய்திருக்கிறது என்பதை வலியுறுத்தி அவர்கள் தீர்ப்பாக சொல்லுவார்கள் என்பதையும் உலகமே எதிர்பார்த்திருந்தது. இந்த 2ஐயுமே அவங்க வெளிப்படையாக சொல்லவில்லை என்பதுதான் இன்றைக்கு நம் உலக மக்கள் அத்தனை பேருக்கும், மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், நீதிமன்றங்களை நம்பக்கூடிய அத்தனை பேர்களுக்கும், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் ஏமாற்றமாக இருக்கிறது. இந்த தீர்ப்பில் சில சாதகங்கள் இருக்கிறதுங்கிறத நம்ம மறுக்கலை. அது என்னங்கிறத நான் பின்னாடி சொல்லுவேன். ஆனாலும் எது முக்கியமான சாதகமாக வர வேண்டுமோ அது இங்கே வரவில்லை என்பதுதான் கவலைக்குரிய விவகாரம். எனவே இன்றைய தீர்ப்பை பொறுத்தவரையில் ஜெனசைட் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் பக்கம் பக்கமாக பட்டியலிட்டு பல இடங்களில் சொன்னாலும் தீர்ப்பாக அதை அவர்கள் முழுமையாக முன்வைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. ஆனால் பார்க்கும்போது ஜெனசைட் நடந்திருக்கிறது என்பதை சர்வதேச நீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்பதை ஓவரோலாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் சீஸ் ஃபயர் கொண்டு வர வேண்டும் என்பதை அவர்கள் உத்தரவாக பிறப்பிக்கவில்லை. இதை பொறுத்தவரை ஒரு இன்டீரியம் ஆர்டர் தான், அதாவது இடைக்கால உத்தரவு தான் என்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இடைக்கால உத்தரவில் ஒரு சீஸ் ஃபயருக்கான வெளிப்படையான ஒரு முனைப்பை சர்வதேச நீதிமன்றம் காட்டவில்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இன்னைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது, காசா மக்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதுதான் முக்கியமான விவகாரம். காசா மக்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு வெளியான இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் காசாவை சேர்ந்த அப்பாவி மக்கள் 100% விரக்தியில் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. அவங்க மட்டும் இல்லை, இந்த தீர்ப்பை மொத்தமாக பார்க்கிற நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் ஆங்கில மொழியில் யாரும் அதை பார்க்க முடியும். அத்தனை பேருக்கும் ஒரு கவலையான ஒரு விரக்தியான நிலைதான் வந்திருக்கிறது. எது எப்படி போனாலும் உடனடியான ஒரு சீஸ்ஃபயருக்கு உத்தரவாக இது வர வேண்டும் என்பதை பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேற்றப்படாமல் போயிருக்கிறது. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா இது சம்பந்தமாக சொல்லும்போது, தீர்ப்பை ஒட்டுமொத்தமாக கவனிக்கும் போது சீஸ்ஃபயர் தான் இதில் சொல்லப்படுகிற விஷயங்களை செய்வதற்கான களமாக அமையும் என்கிறார்கள். ஆனால் அந்த வார்த்தை வரவில்லை என்பதால் அதை சீஸ்ஃபயர் என்று நம்ம கொண்டு வர முடியாது, அதாவது யுத்த நிறுத்தம் என்று கொண்டு வர முடியாத ஒரு இக்கட்டு அந்த இடத்திலே இருக்கிறது. எனவே காசா மக்களுடைய நிலை பற்றி இன்றைக்கு அல் ஜசீரா மிக துல்லியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் இந்த விவகாரத்தில் இதுக்குள்ள காசாவில் என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் மிக மிக
மிக துல்லியமாக சொல்ல முடியும். அதிலே முதன்மை இடம் அல் ஜசீராவுக்கு இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய பல பிரிவினரும் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து தகவல்களை சுட சுட உடனுக்குடனே தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகத்திற்கே தெரியும். அல் ஜசீராவின் ஆங்கில பதிப்பும் அல் ஜசீராவின் அரபு பதிப்பும் இதை முனைப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் லெபனானுடைய அல் மயாதீன் தொலைக்காட்சியும் அங்கிருந்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல் அரபியா அபுதாபியினுடைய அல் அரபியா தொலைக்காட்சியும் இந்த செய்திகளை உடனுக்குடன் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது தவிர்த்து ஈரானுடைய பிரஸ் டிவியும் இந்த செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி வஃபா நியூஸ் ஏஜென்சி அங்கே இருக்கிறாங்க, பலஸ்தீன் நியூஸ் இருக்கிறாங்க. இப்படி சில முக்கியமான நியூஸ் ஏஜென்சிகள் இந்த செய்திகளை அல் குதுஸ் நெட்வொர்க் போன்றவர்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். இதில் மிக முக்கிய இடம் இருப்பது அல் ஜசீராவுக்கு. அல் ஜசீரா காசா மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை உடனடியாக இந்த தீர்ப்பு என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தீர்ப்பில் அவங்க எதிர்பார்த்தது என்ன என்பதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, காசா மக்கள் விரக்தியில் இருக்கிறார்கள். தாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று நினைக்கிறார்கள். வீடுகளுக்குள் முடக்கப்பட்டிருக்கிறார்கள், வீதிகளில் தெருவோரங்களில் முடக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உண்பதற்கு உணவு இல்லை, தங்குவதற்கு இடமில்லை. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் அங்கே ஃபியூல், அதாவது எரிபொருட்கள் எதுவுமே இல்லை. குறிப்பாக மருத்துவம் என்பது இல்லவே இல்லை. எந்த நேரத்தில் யார் மரணிப்பார் என்கிற நிலை இல்லாமல் மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. காலையில் இருக்கிற தகப்பனார் மாலையில் இருப்பாரா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. நேற்று பார்த்த தம்பியை இன்றைக்கு பார்க்க முடியவில்லை. நேற்று பேசிக் கொண்டிருந்த அண்ணன் இன்றைக்கு மரணம் அடைந்திருக்கிறார். நேற்று நம்மோடு உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருந்த தாய் இன்றைக்கு ஜனாசாவாக இருக்கிறார். இப்படியான ஒரு அகோரமான நிலை ஒவ்வொரு நிமிடமும் பாலஸ்தீனத்தின் காசா பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த நாங்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கவில்லை, எனவே விரக்தி நிலை தோன்றியிருக்கிறது, எங்களுக்கு கை கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்கிற இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் காசாவுடைய மக்கள். நமக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. நான் நடக்கிற செய்திகள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நானும் நீங்களும் பிரார்த்தனை மட்டுமே காப்பாற்றும் என்கிற உயரிய நம்பிக்கை கொண்டவர்கள். சர்வதேச நீதிமன்றம் அவர்களை கைவிட்டாலும் கண்டிப்பாக இறைவனுடைய நீதிமன்றம் அவர்களை கைவிடாது என்பதிலே நான் மட்டுமல்ல, நீங்கள் அத்தனை பேரும் உறுதியாக இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. எனவே அல்லாஹுவை நம்புங்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். அல்லாஹு தாலா இதற்கு முடிவு தராமல் இருக்க மாட்டான். அதாவது காசாவில் 23 லட்சம் மக்கள், இதுவரைக்கும் 26,000 பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் அவன் கொல்ல போகிறாங்கிறது தெரியல. அத்தனை பேரை அவர்கள் கொன்றாலும் கண்டிப்பாக அவர்கள் ஜெயிக்கப் போவதில்லை. இந்த உலகத்திலே இதுவரைக்கும் அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகும் அவர்கள் அசிங்கப்பட போகிறார்கள், அவமானப்பட போகிறார்கள். இன்றைய நாளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அவர்களை துவம்சம் செய்கிற அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது ஹமாஸும் அங்கிருக்கக்கூடிய போராளிகள் குழுவும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் அவர்களை கைவிடவில்லை, அவர்களை கைவிட மாட்டான் என்பது உறுதியாக தெரிகிறது. அவர்களுக்கான இழப்புகளை அவர்கள் சரிசமனை தாண்டிய இழப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருப்போம். இன்றைக்கு என்னவெல்லாம் இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மிக முக்கியமான சில விஷயங்களை அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக அவங்க கோடிட்டு ஐசிஜேயுடைய தலைவர் இன்றைக்கு உரையாற்றுகிற நேரத்தில் அந்த தீர்ப்பை இவர் வாசிக்கிற நேரத்தில் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், இந்த படுகொலை வழக்கில் சர்ச்சைக்கான ஆதாரங்கள் நிறையவே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஜெனசைட் செய்ததற்கான நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது என்று மட்டுமல்லாமல் இந்த ஜெனசைட் செய்திருக்கிறார்கள் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை நீதிமன்றம் தூக்கி எறியாது என்கிற ஒரு வாதத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளும் என்று ஆரம்பமாகவே அவர் அறிவிக்க ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் இந்த இனப்படுகொலைக்கு எதிரான சர்வதேச நீதிமன்ற விதிகளை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறி இருக்கிறது என்பதற்கான பல ஆதாரங்களும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் இன்றைக்கு தன்னுடைய ஆரம்ப உரையிலேயே சொல்லிவிட்டார். இதிலிருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா தங்களுடைய நிலையை மிக தெளிவாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்த முயற்சி வீணாகவில்லை. அவர்கள் ஆதாரங்களை துல்லியமாக சமர்ப்பித்தார்கள். அவர்களுடைய வழக்கிலே அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதை ஆரம்பமாக நீதிபதியினுடைய தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிஜே உடைய தலைவர் இவர் பேசும்போது அடுத்ததாக இன்னும் சில செய்திகளை தொடர்ந்து கோடிட்டு காட்டிக்கிட்டே இருந்தாரு. அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீனர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இனம்தான் என்பதை சர்வதேச நீதிமன்ற விதிகள், இனப்படுகொலைக்கு எதிரான விதிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு அவர்
பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். அறிவித்தது அவர்களுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு சாதகமான நிலைதான் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் நடத்திய இராணுவ நடவடிக்கைகளால அதிகமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மைதான். அது அந்த கொலைகளை இஸ்ரேல் செய்தது என்பதையும் இன்றைக்கு பகிரங்கமாக சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஜெனசைட் நடந்தது என்பதை அவர்கள் சொல்லாவிட்டாலும் ஜெனசைட் நடந்ததற்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை ஆங்காங்கே அவர்களுடைய தீர்ப்பிலே சொல்லிவிட்டார்கள். இது சர்வதேச மட்டத்திலே சாதாரண மக்களுக்கு மத்தியில் இஸ்ரேலியர்கள் யார் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது. ஜியோனிஸ்டுகள் கொடூரமானவர்கள், கொலைகாரர்கள், அயோக்கியர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் என்பதை மிக அழகாக இன்றைய தீர்ப்பு கட்டம் கட்டமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது. இதுல என்ன விளைவு என்கிறத நான் பின்னாடி சொல்றேன். ஆனா மீடியா வாய்ஸாக சர்வதேச அளவில் பார்க்கிற மக்கள் இவர்கள் அநியாயக்காரர்கள் தான் என்பதை புரிகிற ஒரு வாய்ப்பு இந்த தீர்ப்பிலிருந்து கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெருமளவான மக்கள் வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது, பெரும்பான்மையான மக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அடித்து சொல்லி இருக்கிறது தன்னுடைய தீர்ப்பிலே ICJ என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி சொல்றாங்க பொதுமக்களுடைய உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு அதாவது பகிரங்க சேதத்தை, பகிரங்க அநியாயத்தை இஸ்ரேல் செய்திருக்கிறது என்பதையும் சர்வதேச நீதிமன்றம் வெளிப்படையாகவே சொல்லியது மட்டுமல்லாமல் காசாவினுடைய மரணங்கள், அதாவது மொத்தமாக காசா என்பது ஒரு விரக்தியின் நிலமாக மாற்றப்பட்டிருக்கிறது, அதை மாற்றியவர்கள் இஸ்ரேலியர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தையும் அவர்கள் கொள்ளவில்லை என்பதையும் இன்றைய தீர்ப்பு சொன்னது மட்டுமல்லாமல் இதற்கு ஐநாவினுடைய மூத்த அதிகாரி மார்டின் கிரீஃபித்ஸுடைய வார்த்தைகளை ஆதாரமாக காட்டி, அறிக்கையை ஆதாரமாக காட்டி காசா மரணத்தின் விரக்தியின் பிறப்பிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை தங்களுடைய தீர்ப்பிலே நீதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க இந்த இடத்திலே முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தீர்ப்பினுடைய ஓவராலாக சொல்லப்பட்டிருக்கிற சில கீ பாயிண்ட்டை நான் சொல்லுகிறேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிறேன். என்னன்னா மொத்தமாக ஒரு வரி வரியாக நம்ம பார்க்கலன்னா இவ்வளவு சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். அதுல உள்ள விஷயங்கள் என்னன்னு கேட்டா இந்த வழக்கில் தீர்ப்பொன்றை அளிப்பதற்கான அதிகாரம் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது என்பதை சர்வதேச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அவங்க சொல்லலைன்னாலே அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறது உலகத்தில் இருக்கிற மொண்டசூரி LKG UKG படிக்கிற பிள்ளைகளுக்கும் தெரியும். ஆனா இது ஒரு பம்மாத்து வேலை காட்டுறாங்க. இந்த வார்த்தையில இருந்து அவர்களும் மேலாதிக்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை மிக தெளிவாக நிரூபிக்கிறார்கள் என்பதை நம்ம புரிய முடியுது. ஏன்னா எங்களுக்கு தீர்ப்பளிக்கிற அதிகாரம் இருக்குதுன்னா அதிகாரம் இருக்குது. மியன்மர்ல லட்சக்கணக்கான ரோஹிங்யா மக்கள் வெளியேற்றப்பட்டு கொல்லப்பட்டார்கள். 10-12 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் தீர்ப்பு வரல, பெண்டிங்ல இருக்குது, நிலுவையில் இருக்குது. அதே மாதிரி மற்ற பல நாடுகளில் நடந்த அநியாயங்களுக்கு இன்னும் தீர்ப்பு வராமல் இருக்கிறது. ஆனா யுக்ரைன்ல ரஷ்யா தாக்குதல் நடத்துறான்றதோட உடனடியாக தீர்ப்பு வந்தது, சுட சுட தீர்ப்பு வந்தது. இதுக்கு ஒரு இன்டீரியம் ஆர்டர் கூட. 26,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஜெனசைட் நடத்தப்படுகிறது என்றும் உடனே சீஸ்ஃபயர் கொண்டு வாங்க என்று சொல்லியும் தீர்ப்பு வரல. ஆனா உக்ரைனுக்கு வருகிறது, ரஷ்யாவை தடுக்கிறதுக்கு வருகிறது. காரணம் என்னன்னா உக்ரைன் நம்மாலே, அதாவது மேலாதிக்கம் கொண்ட அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மன் போன்ற நாடுகளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவங்க, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க என்கிற காரணத்தினால அந்த தீர்ப்புகள் வந்திருக்கலாம். இதை விமர்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, முடிஞ்சு போச்சுங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் காசா பகுதிகளில் இனப்படுகொலை, ஜெனசைட் நடப்பதை தடுப்பதற்கு இஸ்ரேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு அவங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க போறது இல்லைங்கிறது உலகத்துக்கே தெரியும், தூசுக்கம் கணக்கெடுக்க போறது இல்லை. ஆனால் அப்படி இனப்படுகொலை செய்யாமல் இருங்க, அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு வார்த்தையை சொல்றதை விட யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிடலாம்ல, அந்த வேர்டை சொல்லலை. அதாவது ஒரு மூடலாக தடவி கொடுக்கிற ஒரு தீர்ப்பு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா காசா ஸ்ட்ரிப்புக்குள்ள இனப்படுகொலை செய்வதற்கான தூண்டுதலை இஸ்ரேல் தடுக்க வேண்டும்.
அவங்களோட இராணுவம் இனப்படுகொலை செய்வதற்கு தூண்டப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை இஸ்ரேல் தடுக்கணும், தடுத்து அதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி இனப்படுகொலையை தூண்டுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இஸ்ரேல் தண்டனை கொடுக்கணும்னா நீ எதுக்கு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கனே? உங்ககிட்ட வந்ததே நீங்க தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்கு தானே. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இஸ்ரேல் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இடத்திலேயே கொடுத்திருக்கிறாங்க. உள்ளக தீர்ப்புக்கு அவங்க வழி வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் மனிதாபிமான உதவிகளை அந்த பகுதிக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. மனிதாபிமான உதவிகள்னா உணவு, தண்ணீர், மருத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். உணவு, தண்ணீர், மருத்துவம் கொடுக்கப்பட வேண்டும்னா நீங்கள் கொடுங்கன்னு சொல்லக்கூடாது, சீஸ்ஃபயர் கொண்டு வாங்கன்னு சொல்லணும். சீஸ்ஃபயர் இருந்தால் மட்டும்தான் அதை கொண்டு போக முடியும். அதை மீறி கொண்டு போனால் அவன் அடிப்பாங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனாலும் அந்த எல்லோரும் சொன்னதை சொல்லி இருக்கிறார்கள், அவ்வளவுதான் என்று வைங்களேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கிறதுக்கான கூடுதல் நடவடிக்கைகளை இஸ்ரேல் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கிறதுக்கு இஸ்ரேல் கூடுதல் நடவடிக்கை எடுக்கணும்னா அதை விட யுத்தத்தை நிறுத்துன்னு சொல்றது தானே சரியானது. அதாவது யுத்தத்தை நிறுத்துன்னு சொல்லல, அவங்க யுத்தம் கண்டினியூ ஆகும், இப்படி பண்ணுங்கன்னா அங்கே என்ன நடக்க போகுது? எனவே இங்கே ஒன்றுமே இல்லைங்க, டோட்டல் ஜீரோ. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரியான ஒரு மூடலான ஒரு தீர்ப்பு மாதிரி ஒன்றுமே இதனால் ஒரு பலனும் கிடையாது. ஒரு சில இந்த சர்வதேச ரீதியில் ஒரு பார்வையை உண்டாக்கும். அநியாயம் நடந்திருக்கிறன்னு இன்டர்நேஷனல் கோர்ட்டே சொல்லுது பாருங்க என்கிற ஒரு பார்வை மட்டும் உண்டாகும் என்று புரிஞ்சுக்கிறீங்களேன். அதே மாதிரி இந்த மனிதாபிமான உதவிகள் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்ன நீதிமன்றம் ஆனால் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துங்க என்ற உத்தரவை எங்கேயுமே பிறப்பிக்கலை. நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது, தாக்குதல் நடத்தக்கூடாது. எந்த அளவுக்குன்னா இன்னைக்கு இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது கான் யூனிஸ்ல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். தீர்ப்பு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது, அப்போ கொண்டுகிட்டு இருக்கிறான். அதை தடுக்கிறதுக்கு முடியலை. நத்த சர்வதேச நீதிமன்றம் போட்டு ஒன்றுமே அவங்க தீர்ப்பு எதிர்பார்த்தது, இந்த உலகமே என்ன எதிர்பார்த்ததோ அது கிடைக்கவில்லை என்பது திட்ட தெளிவாக தெரிந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீர்ப்பு தொடர்பாக இதுதான் அதனுடைய சுருக்கம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 4 பேர் எப்படி இந்த தீர்ப்பை அவர்களுடைய கோணத்தில் எப்படி பார்த்துருக்காங்கிற நீ பார்ப்பேன். சரி, இதில் நம்மளுடைய கோணம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுடையது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விதமாக காசாவில் உள்ள ஹமாஸை சார்ந்த போராளிகளுக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அவர்கள் சார்ந்த ஒரு தீர்ப்பாக தான் பார்க்குறேன். ரஸ்மினா இருந்தாலும் சரி, இல்லாட்டினா வந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் மீடியா இருந்தாலும் சரி, வினோத வாய்ஸ் சேனலோட ஐயா கிருஷ்ணவேல் அவர்களா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே வந்துக்கிட்டு ரொம்ப ஏமாற்றம் அடைந்ததாக சொல்கிறாங்க. இல்லை, இதில் ரவிக்குமார் ஆர்கே சொல்ற மாதிரி அதுவா இதை வந்துகிட்டு இந்த தீர்ப்பை வந்துகிட்டு காசாவுக்கு சாதகமாகவும் இஸ்ரேலுக்கு பாதகமாகவும் அறிவிச்சிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்னா, யூஎன்ல கொண்டு போயிருப்பாங்க. யூஎன்ல அவங்க வந்துகிட்டு ஓட்டெடுப்பு நடத்தி இந்த இதை வந்துகிட்டு வீட்டோ அமெரிக்காவும் பிரிட்டனும் வீட்டு போனாங்க. வீட்டு மட்டும் மொத்தமாக காலி பண்ணிடுறாங்க. அந்த தீர்ப்பை செயல்படுத்தவே முடியாது. ஆனால் இப்போ வந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு செக் வச்சிருக்காப்ல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் இந்த இதில் வந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்களே அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் ஏற்றுக்கணும். நீங்கள் அடுத்த ஒரு 30 நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத வந்துக்கிட்டு காமிச்சிட்டு வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கிறத வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு இருக்காப்ல. அப்போ இவங்க என்ன போய் சொல்ல போகிறாங்க இனி அடுத்த 30 நாளில்? அதை வச்சு தான் இந்த இறுதி தீர்ப்பே இருக்க போகுது. இந்த 30 நாள் ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே உள்ள ஆதாரங்கள் இப்பவும் வந்துக்கிட்டு அவங்க கொண்டுட்டு இருக்கிறதும் இவங்க வந்து குண்டு போட்டுட்டு இருக்கிறதும் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதை ஃபுல்லாக வந்துக்கிட்டு சவுத் ஆப்பிரிக்கா ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால் தீர்ப்பு என்ன இருந்தாலும் வந்துக்கிட்டு இறுதி தீர்ப்பு, இது இடைக்கால தீர்ப்பு. இறுதி தீர்ப்புங்கிறது வந்துக்கிட்டு காசா மக்கள், பாலஸ்தீன் மக்களுக்கு சார்பாக தான் கிடைக்கும், அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அதை அமெரிக்காவும் பிரிட்டனும் நிச்சயமாக அதை செயல்படுத்த விட மாட்டாங்க. ஆனால் இதில் நம்ம சைடில் வந்துட்டு இப்போ நம்ம சொல்கிறது வந்துட்டு இந்த பாலஸ்தீன் மக்களுக்காக என்ன ஒரு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலோட முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது, அவ்வளோதான். இது மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இவங்க வந்துட்டு அவங்க சண்டை போட்டு அங்கே வெற்றி அடைந்தால் மட்டுமே அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குமே தவிர, அது இல்லாமல் இதில் வேற ஒன்றுமே செய்ய முடியாது. நான் பார்க்குறது இப்படி தான் இதை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது உங்கள் எஸ்ஜே.